இன்றைக்கி தீபாவளி ஸ்பெஷல் ஐட்டத்தில் வந்து மொறு மொறு அச்சு முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அச்சு முறுக்கு பண்ண தேவையான பொருட்கள்: ஒரு 1/4 டீஸ்பூன் எள்ளு, ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1/4 கப்பு சுகர் வந்து தூள் பண்ணது, உப்பு தேவைக்கு, 1 கப் அரிசி மாவு, ஒரு 1/2 கப்பு மைதா, தேங்காய் பால் வந்து ஒரு 1/2 மூடி தேங்காய் வந்து நல்லா மிக்சியில் அரைச்சி பால் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி மாவு பிசைறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், இந்த அரிசி மாவு வந்து நம்ம நல்லா ஜலிச்சு எடுத்துக்கணும். நம்ம இப்போ இதில் வந்து இந்த மைதாவும் போட்டுக்கலாம். இப்போது நம்ம தேவைக்கு கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். நான் பாருங்கள், 1/4 கப்பு சர்க்கரை நல்லா தூள் பண்ணது, இந்த ஏலக்காய் பவுடர், எள்ளு, இப்போ இந்த தேங்காய் பால் விட்டு இதில் வந்து மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலக்கணும். இது கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் அப்படியே விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவை வந்து நல்லா கரைக்கணும். ஸ்வீட்டு வந்து நீங்கள் உங்கள் தேவைக்கு போட்டுக்கலாம். ஜாஸ்தி வேணும், குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க, ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஸ்வீட் போட்டுக்கலாம். நம்ம இஷ்டம்தான். பாருங்கள், தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். தேங்காய் பால் இல்லை. இப்போ நம்ம வந்து நார்மல் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கையில் மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நல்லா கட்டி இல்லாமல் அந்த மாவு கரைச்சி, இந்த மாவு வந்து இந்த மாதிரி இந்த கோட்டிங் வரணும். இந்த கோட்டிங் எப்படி பார்க்கணுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸ்பூனை எப்படி நினச்சோம்னா அந்த பின்னாடி இந்த கோட்டிங் வருது இல்லையா, இந்த மாதிரி வரணும். இப்போ தான் இதை வந்து கரெக்டு கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம அச்சு முறுக்கு சுடலாம். அச்சு முறுக்கு பண்ணுறதுக்கு நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆகணும். இந்த அச்சும் அதிலேயே போட்டு நல்லா ஹீட் ஆகணும். கொஞ்சம் மாவு எடுத்து இப்படி தெரித்து விட்டிங்கன்னா நல்லா பொங்கி வரணும். பாருங்க, எல்லாம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாவு வந்து நான் வந்து கைக்கு வந்து வாட்டமாக இந்த மாதிரி சின்ன பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிட்டேன் நான். அப்போ தான் நமக்கு வந்து இந்த அச்சு முறுக்கு ஈஸியாக பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இந்த அச்சு நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இது வந்து இந்த மாதிரி டிப் பண்ணணும். முக்கால் தான் விடணும். அதில் ஃபுல்லாக விட்டிங்கன்னா அது விட்டு வராது, அச்சு விட்டு வராது. இப்போ எண்ணெயில் வந்து நல்லா டிப் பண்ணி கொஞ்ச நேரம் அப்படியே டிப் பண்ணியே வைக்கணும். அதுக்கப்புறம் ஷேக் பண்ணணும். இந்த மாதிரி தட்டினீங்கன்னா அது பாருங்கள் விட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இது வந்து இந்த அச்சு இதிலே போட்டுடணும், இந்த எண்ணெயிலே போட்டுடணும். நல்லா மறுபடியும் ஹீட் ஆகட்டும். ஒவ்வொரு அப்பமாக பண்ணுங்கள். 2-3 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். இப்போ இதை அப்படியே திருப்பி போடலாம். நல்லா வேகட்டும். இப்போ வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ரொம்ப கம்மியாகிடுச்சுன்னா நம்ம வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்கலாம். அகெயின் எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்ம குறைச்சி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஏற்றி இறக்கி தான் இது பண்ணணும். இது இன்னும் கொஞ்சம் வேகணும். இது பாருங்கள், சரியாக அச்சு வந்து நல்லா ஹீட் ஆகலைன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒட்டாது. இந்த மாதிரி உடஞ்சி வரும். நல்லா ஹீட் ஆகணும். இப்போ நான் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ஹீட்டு. இப்போ நம்ம மறுபடியும் போடலாம். நல்லா ஹீட் ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம மறுபடியும் டிப் பண்ணி போடலாம். நல்லா சவுண்டு வரும், தோசை சுடுற மாதிரி சவுண்டு வரும் இந்த மாவு டிப் பண்ணும்போதும். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக வந்துடுச்சு பாருங்கள். அதை எடுத்துட்டு நம்ம இன்னொன்று போட்டுக்கலாம். அது வரைக்கும் இந்த அச்சு வந்து நல்லா எண்ணெயிலே இருக்கணும். மாவு ஒட்டலைன்னா, அச்சில் ஒட்டலைன்னா அச்சு ஹீட் ஆகலைன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாத்தையும் ஒவ்வொன்றா சுட்டு எடுக்கணும். பாருங்கள், அச்சு முறுக்கு நான் வந்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.